செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை அருகே அண்ணன் தம்பி தகராறில் அண்ணனை அடித்துக் கொன்ற தம்பி தானாக காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அந்த சம்பவம் தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரியில் அரங்கேறி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி கிராமத்தை சேர்ந்த விஜயா, இதற்கு 2 மகள்களும் 2 மகள்களும் உள்ளனர். 2 மகள்களுக்கும் திருமணம் முடிந்த நிலையில் மகளுடன் அம்மா திருப்பூர் வேலை பார்த்து வரும் நிலையில் மகன் அச்சுத்குமார், அருண்குமார் ஆகிய இருவரும் திருமணம் ஆகாத நிலையில் நடுக்காவேரியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தம்பி அருண்குமார் மெக்கானிக் கடையில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவருடைய அண்ணன் அச்சுத்குமார் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் தினந்தோறும் குடித்துவிட்டு தெருவில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் சண்டை போடுவது வாடிக்கையாக வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை அண்ணனை அருண்குமார் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி வீட்டில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அண்ணன் தம்பி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தம்பி அருண்குமார் அண்ணனை கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கீழே விழுந்த அஜித்குமார் பேச்சு மூச்சு இல்லாத நிலையில் பயந்து போய் அவரை அருகில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் கொண்டு சென்று உள்ள வைத்து மூடியதாக கூறப்படுகிறது. இரவு முழுவதும் வீட்டில் இருந்த அருண்குமார் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. காலையில் நடுக்காவேரி காவல் நிலையத்தில் சென்று நடந்ததை தெரிவித்து சரணடைந்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தஞ்சையிலிருந்து தரவியல் அறிவியல் துறையினர் ஆய்வு செய்த பின்னர் உடலை கைப்பற்றி தஞ்சை மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.